நண்பர்களே, இன்னைக்கு டே 1. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மணி நேரம் தூக்கத்தோட இந்த நாள ஆரம்பிச்சோம். எந்திரிச்சோனே போய் முட்டையெல்லாம் அவிய போட்டு, அதில 2 முட்டைய ப்ரீ ஒர்க் அவுட் அடிச்சு ஏத்திட்டு ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. போறதுக்கு முன்னாடி அப்படியே ஓட்ஸ ஊற வச்சுட்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லி ஓட்ஸ் 100 கிராம் எடுத்து, அதில 250 ml மில்க் எடுத்து ஊற வச்சுட்டு அப்படியே ஜிம்முக்கு கிளம்பிட்டோம். போறப்ப அப்படியே 2 பனானாவ ப்ரீ ஒர்க் அவுட் அடிச்சுட்டு ஜிம்ல என்ட்ரி ஆயிட்டோம். என்ட்ரி ஆனதுக்கப்புறம் இன்னைக்கு லெக் டே. லெக்னா தலைமை இல்லாம எப்படி? அதனால ஸ்குவாட்ல ஒரு செட் போட்டு நெக்ஸ்ட் அப்படியே லெக் பிரஸ் போட்டோம். லெக் பிரஸ் எல்லாமே போடுறதுக்கு முன்னாடி லஞ்சஸ் பண்ணோம். அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன், சாரி. அப்புறம் லெக் எக்ஸ்டென்ஷனு அப்பர் வேரியேஷனில் ஒரு 3 செட்டு, டவுன் வேரியேஷனில் ஒரு 3 செட்டு முடிச்சுட்டு பக்காவாக ஸ்ட்ரெச்சிங்ஸ் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். என்ன ப்ரோ, லெக்குக்கு 3 வேரியேஷன் தான் போட்டிருக்கீங்க அப்படின்னா, ஆமாம் 3 வேரியேஷன் தான் நான் போடுவேன். லஞ்சஸ் வந்து வார்ம் அப்பில் போடுவேன், அவ்வளோதான். முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து அப்படியே ஊற வச்சுருந்த ஓட்ஸ் எடுத்து சாப்பிட்டோம். நம்ம ஊற வச்சுருக்கிறது வந்து ஹை ப்ரோட்டீன் ஓட்ஸு. ஸோ ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே சாப்பிடவே முடியல. இருந்தாலும் முக்கி திக்கி சாப்பிட்டு முடிச்சிட்டோம். டோட்டலாக இன்றைக்கி டேயில் எவ்வளோ கார்ப்ஸு, ஃபேட்டு, ப்ரோட்டீன்லாம் எடுத்திருக்கேன்றதை கீழே கேப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறந்துடாமல் பாருங்கள். ஃபஸ்ட் கமெண்ட்டில் போட்டு பின் பண்ணியும் வைக்கிறேன். முடிச்சுட்டு அப்படியே காலேஜுக்கு கிளம்பிட்டோம். இதில் லஞ்சுக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஹோல் எக்கு, 3 எக் ஒயிட்டு, 250 கிராம் ரைஸு. சாரி, நான் அதையும் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு அப்படியே ஒர்க்கு வந்துட்டோம். இன்றைக்கி ஒர்க்கும் கொஞ்சம் போரிங்காக தான் போச்சு. அப்புறம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரப்போ சரியான டயர்டு. வந்து டைம் பார்த்தா மணி 11 ஆளாச்சு. அப்புறம் சரி சாப்பாடு ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு தோசையில் முட்டையை உடச்சி ஊற்றி முட்டை தோசையாக போட்டாச்சு. அப்புறம் ஒரு ஆம்லேட்டு, அப்புறம் ஒரு பிளெயின் தோசை, எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிக்க மணி 11:50. அதுக்கு தேவையான ஓட்ஸ் எடுத்து பால் அப்படியே ஊற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தூங்க போயிட்டோம். அவ்வளோதான் இன்றைக்கி டே 1ஓட கதை. டே 2ஓட கதையை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறந்துடாமல் ஒரு ஃபாலோவை போட்டு விட்டு பாருங்கள். டே 2 நாளைக்கு பார்க்கலாம். நன்றி.